ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளஃபி ப்ளீட்டிங்கும் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டிங்கும் பார்க்க போகிறோம். அது என்ன 3 ஃபோல்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஹேங்கர் ஃபோல்டிங், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளஃபி ப்ளீட்டிங்குமே வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஃப்ளஃபி ப்ளீட் வந்து கலையாமல் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுன்ற டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ண ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னாலும் அது அழகாக எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்றதையும் நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, நான் ரீசெண்டாக வந்து திவ்யன் ஜெயரூபன் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தேன் சென்னையில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில குரூப் கிளாஸஸ், அப்புறம் ஆன்லைன் கிளாஸு, இல்லை 1-on-1 கிளாஸுன்னு நிறைய கிளாஸஸ் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலிருந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் அயன் பாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் அந்த அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாமில்டன் பீச்சோட ஸ்டீம் அயன் பாக்ஸ். அண்ட் அதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அதில் iSense டெக்னாலஜி இருக்குது. ஸோ நம்ம அயனிங் பார்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். ஸோ போக போக வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். அண்ட் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம மெஷர்மெண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்மளோட பல்லு ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட்டு சும்மா பெருசாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு 5 ப்ளீட் வர மாதிரி நம்ம நல்லா பெருசாக வச்சுட்டோம். அதை வந்து இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த சைடில் வர ப்ளீட் இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் தான் நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லா ப்ளீட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பின்னாடி போட போகிறோம். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம இதை பின்னாடி போட போகிறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து பின்னாடி ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது. நான் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நம்ம முட்டியிலேருந்து ஒரு 5 inches கீழே இருந்தால் போதும். இப்போ பின் பண்ண போகிறோம். பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டர் ஷோல்டரில் ப்ளவுஸில் எங்கே பின் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல பின் பண்ண போகிறோம். ஆனால் ஸோ இப்போ இந்த சாரி இருக்குல்ல, அதில் இந்த சைடு வரதுல இதை மட்டும் தான் நான் பின் பண்ணியிருக்கேன், ப்ளவுஸோடு சேர்ந்து கிடையாது. அண்ட் எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணுறது கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே என்னோட ரைட் சைடில் எப்படி சாரி எப்போவுமே கட்டுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் டைட்டாக. அண்ட் இப்படி எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, நம்ம இங்கே பின் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து இறங்கி வந்துடக்கூடாது. இறங்கிடுச்சுன்னா மெஷர்மெண்ட் ஃபுல்லாக மாறிடும். ஸோ அது கரெக்டாக இங்கேயே இருக்கணும். அண்ட் இதையும் நல்லா டைட்டாக உங்களோட வயிறு இந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளோட ரைட் சைட் தை இங்கே இருக்கு இல்லையா, அங்கே வந்து இங்கே மேலேயே வச்சு இப்படி ஒரு பின் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பென், செகண்ட் பென் முடிஞ்சிருச்சு. சாரி கட்டும் போது இதே மாதிரி நம்ம இதை டைட்டாக இழுத்து தான் இங்கே பின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட சென்டர் ப்ளீட் வைப்போம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த செகண்ட் பின்லேருந்து ஒரு 1 elbow எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு தான் ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு சைட் ப்ளீட் வைக்கிறதுக்கு கிளாத் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம அதை பண்ண போகிறதில்ல, ப்ளீட்டிங் பண்ணும்போது தான். ஸோ இப்போ நான் மேலே இருக்கிறத எடுத்துடுறேன். இப்போ நான் சாரியோட இன்னொரு எண்டுக்கு போகிறேன். சாரி இந்த மாதிரி ரைட் சைடில் வைக்க போகிறேன். யாருக்கெல்லாம் ரைட் சைடில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எஸ்ஸு, எஸ்ஸு, எல்லு. ஆனால் இப்போ அவங்க XXL, XXL இருக்காங்கன்னா சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 ப்ளீட் 2 ப்ளீட் வைக்க முடியும் அதுக்காக. ஸோ இப்போ நான் எனக்கு பண்ணுறதுனால நான் என்னோடய ரைட் சைடில் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்துட்டு சென்டரில் நம்மளோட சின்ன இருக்குல்லையா, கரெக்டாக அந்த சென்டரில் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பின் பண்ண போகிறேன். ஸோ 3 pins முடிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் பின் வந்து நம்மளோட முந்தானியோட ஹைட்டுக்காக குத்துனோம். செகண்ட் அண்ட் தேர்ட் பின் எதுக்கு குத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்டர் ப்ளீட்காக. ஸோ இது நம்மளோட தேர்ட் பின் அண்ட் இதோட செகண்ட் பென். ஸோ இதுக்கு இடையில இருக்க கேப்பில் தான் நம்ம வந்து ப்ளீட் வைப்போம். ஸோ அவ்வளோதான், மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. நான் இப்போ வந்து நம்ம ஹாமில்டன் பீச் ஸ்டீம் அயன் வச்சு ஒரு குட்டி டெமோ மாதிரி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் இருக்க சாரீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பட்டு சாரீ, காட்டன் சாரீ, சில்க் காட்டன், இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனர் சாஃப்ட் சாரீஸும் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் சாரீ ஃபுல்லாக நிறைய ஒர்க்கும் ஸ்டோனும் எம்ப்ராய்டரியும் பண்ணியிருக்கிற ஒரு ஹெவி சாரியும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் எல்லாம் இது எப்படி அழகாக ஒர்க் ஆகுதுன்றதையும் காமிக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது வந்து இதில் வந்து நோ பர்ன் கேரண்டி கொடுக்குறாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன் இருக்கிறதுனால சப்போஸ் நம்ம மருந்து வச்சுட்டு போயிட்டா கூட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து சாரியை பர்ன் பண்ணுறது, ஓட்டையாக்குறது இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அயன் பாக்ஸ்னாலே நம்மளுக்கு இருக்க ஒரே பயம் வந்து அதுதான், ஐயோ சாரி போயிடும், ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி பர்சனல் யூஸ்க்கு இருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி நீங்கள் இப்போ ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணுறீங்க, கிளைண்ட் கிட்டேருந்து சாரி வாங்குறீங்கன்னா அது இன்னமும் நம்மளுக்கு பயமாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி எந்த பயமும் வேணாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன் இருக்கிறதுனால அது வந்து தானாக ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டெமோ போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன் இருக்குது, பட் எந்த விதத்துலையுமே அது வந்து டிஸ்டர்ப் ஆகலை. அண்ட் அதே மாதிரி அவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் ஸ்டீம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கனால நல்ல ப்ரெஸ்டாக ஆகிடுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டு சாரிலாம் நம்மளுக்கு ஹெவியான க்ரீசஸ் இருக்கும் போது அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணுற அந்த டெக்னாலஜி இருக்கனால ஈஸியாக அயன் ஆகிடுது. அண்ட் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வேறு மெட்டீரியல் தான் பண்ணுறேன், பட் அது அந்தந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி அதுவே வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்குது ஹீட்டு. அண்ட் இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஷிஃபான் சாரி. அண்ட் இதில் எவ்வளோ சுருக்கம் இருக்குதுன்னு பாருங்கள். பட் ஜஸ்ட் ஒரு 1 டைம் பண்ணாலே வந்து அழகாக அந்த சுருக்கம் எல்லாமே போயிடுது. ஏன்னா ஸ்டீம் வந்து நல்ல உங்களுக்கு அந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால அயன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து எத்தனை இன்ச் இருக்கணுன்றது நம்ம டிசைட் பண்ணிக்கிறது தான். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா எஸ்ல இருந்தாங்கன்னா 3, எம்மில் இருந்தாங்கன்னா 4 இன்ச்சு, அப்புறம் எல்லுனா 5 இன்ச்சு, இந்த மாதிரி ஒரு இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்டே போகலாம். அப்படி இப்போ வந்து நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸ்எல் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 6 இன்ச் வரும். ஆனால் சம்டைம்ஸ் எக்ஸ்எல்லில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போது ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு டபுள் எக்ஸ்எல் இருக்கவங்களுக்கு நம்ம 3 வைக்க முடியாது. அப்போ ரொம்ப குட்டியாக இருந்தால் ஸ்ப்ரெட் பண்ண கஷ்டமாயிடும் அண்ட் சைடில் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிளைண்ட் கிட்டே சொல்லலாம், இந்த மாதிரி குட்டியாக வச்சா இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஓகேனா நீங்கள் வைக்கலாம். ஸோ அது நீங்கள் வந்து என்னென்னு அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் இப்போ இதில் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்படி கை வச்சு இப்படி உங்களுக்கு வந்து பண்ண வரல, இது வந்து ஒன்றும் பெருசாகுது சின்னதாவது உங்களால் சரியாகவே பண்ண முடியலன்னா இதுக்கு என்ன ட்ரிக் பண்ணலான்னா நம்மளோட அந்த சாரி பெக்ஸு கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரைட் சைடு எட்ஜ் வந்து இந்த மாதிரி டேபிளோட கிளிப் பண்ணிடுறோம். நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ப்ளீட் வைக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு வேளை ஹெல்ப் பண்ண வேறு யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சிக்கிட்டு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படி ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி டேபிள்லேயே கிளிப் பண்ணி நல்லா பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது நான் காமிக்க போகிறேன். ஸோ நான் டேபிளை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன், அப்போ தான் எனக்கு வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இது வந்து சாரியோட பேக் சைட், இது சாரியோட ஃப்ரண்ட்டு. இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ என்னோடய ரைட் சைடு ஹேண்டை இந்த சைடு வைக்கிறேன், லெஃப்ட் சைடு ஹேண்டை இந்த சைடு வைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி க்ராஸாக பண்ணி வைக்கிறேன் ஹேண்டை. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் எவ்வளோ வேணுமோ அதை பிடிச்சிட்டு நான் இந்த மாதிரி திருப்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை. இப்போ என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு ஹேண்டை கார்னரில் வச்சுட்டு ரைட் சைடு ஹேண்ட் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ப்ளீட் நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே பிடிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ளீட்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு இங்கே ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் ஃபுல்லாகவே நம்ம 2 ஹேண்ட் இதே இடத்துல தான் வைக்க போகிறோம். பட் இப்போ இப்படி திருப்பி பிடிச்சிக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளீட்டை சேர்த்து பிடிக்கிறேன். இங்கே வரும்போது திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளீட்டை சேர்த்து பிடிச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ப்ரொஃபஷனலாக இருந்தால் கூட நிறைய ப்ளீட்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படின்னா இந்த பக்கம் போகும்போது இங்கே இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து இப்படி பிடிச்சிப்பேன். இந்த பக்கம் போகும்போது இந்த ப்ளீட்டை பிடிச்சிப்பேன். ஸோ இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக நம்ம பண்ண போகிறோம். இப்படி க்ளோஸராக போனதுக்கப்புறம் நான் வந்து கிளிப் எடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி நான் முடிச்சிடறேன். ஸோ வந்து நம்ம ப்ளீட் பண்ணிட்டோம், 9 ப்ளீட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கு இல்லையா, அதனால் டேபிள் மேலே போட்டுட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ரைட் சைட் ஹேண்ட் மேலே பிடிச்சிருக்கேன், லெஃப்ட் சைட் ஹேண்ட் கீழே பிடிச்சிருக்கேன். இப்போது ஒரு ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இந்த மாதிரி இதை சேர்த்து செகண்ட் ப்ளீட்டு என்னோடய 3 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல அதை வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ப்ளீட்டாக நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஒரு பின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய லெஃப்ட் சைட் ஹேண்டை இங்கே பிடிச்சிருக்கேன். ரைட் சைட் ஹேண்டை என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரி கை விட்டுட்டு ஒரு ப்ளீட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஹோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்க தான் யூஸ் பண்ண போகிறேன். ரைட் சைடு மட்டும் இப்படி உள்ள காய் இன்சர்ட் பண்ணி இப்படி ஒரு ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா பண்ணும்போது நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் தூக்கி இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா ப்ளீட்டும் விசிபிளாக இருக்கும். கரெக்டாக நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணுறோம், எந்த ப்ளீட்டை எடுத்துகிட்டு வரோன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இங்கே கரெக்டாக இருக்கும், இங்கே கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கு இல்லையா, அதனால் அதையும் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இது இப்படி கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் 1 எல்போ சைஸ் எங்கே உங்களுக்கு எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிவிட்டு
இப்போ வந்து நம்ம ஹாமில்டன் பீச் ஸ்டீம் அயன் வச்சு தான் வந்து அயன் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்படி வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளாட் ஆயிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் பண்ணாலே வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளாட் ஆகிடும். அண்ட் இதில் எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐசென்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி அதுவே வந்து டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் செட்டிங் கூட கிடையாது இதில். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பெட்ஷீட் இங்கே போட்டுருங்க. இப்போ நான் இங்கே அயன் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே நான் இந்த பட்டு சாரி மேலே வச்சா கூட நம்ம வந்து பயப்பட வேண்டாம். ஐயோ இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி நீங்கள் பாட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அயன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் செட்டிங் பண்ணிக்கும். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அயன் பாக்ஸ் பிராண்ட் இருக்குது. அப்படி இருக்கும் போது நீங்கள் ஏன் ஹாமில்டன் பீச் ஸ்டீம் அயன் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து நான் ஒரு 3 பெஸ்ட் ஆன்சர் சொல்ல போகிறேன். அண்ட் கண்டிப்பாக நிறைய இருக்குது, பட் அதில் பெஸ்ட்டான 3 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன் இருக்குது. அண்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு வந்து அயன் பாக்ஸில். அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் செட்டிங் நாப் கிடையாது. அதனால் எந்த மெட்டீரியலுக்கு எந்த மாதிரி டெம்பரேச்சர் வைக்கணும்னு கன்ஃபியூஷனே இல்லாமல் நம்ம பாட்டு ஜஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி அயன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுவே வந்து ஐசென்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால அந்தந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து இன்னொரு ஒரு பெஸ்ட் திங். தேர்ட் வந்து இதோட ப்ரைஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த அயன் பாக்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் இருக்கிற நிறைய அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாமே 10,000 8,000 ஆர் அதுக்கும் மேலே இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6Kக்குள்ளே தான் வரும். அதுவும் ஆஃபர் டைமில் அமேசானில் அப்படிலாம் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா கம்மியாக கிடைக்கும். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு த்ரூ அவுட்டாக உங்களுக்கு அயன் பண்ணும்போது நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 எல்போ அயன் பண்ணிட்டோம். கிளிப்பை எடுத்துகிட்டு கிளிப் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஏரியாவும் ஒரு வாட்டி நல்லா அயன் பண்ணிவிட்டு அப்படியே இதை பின்னாடி போட்டுட்டு திருப்பியும் கிளிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எல்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 எல்போ பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் எல்போ பண்ண போகிறோம். தேர்ட் டைம் பண்ணும்போது நம்மளோட பின் எங்கே இருக்கோ அது வரைக்கும் பண்ணால் போதும். அண்ட் இப்போ வந்து செகண்ட் டைம் அயன் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன் கூட இருக்குது. ஸோ நான் ஈச் டைம் வந்து அயன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு அயன் பண்ணிட்டு அப்படி யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அட் அ ஸ்ட்ரெச் வந்து நீங்கள் அப்படியே அயன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்ட் பண்ணணுன்னா கூட நம்ம வந்து பயப்பட வேண்டாம். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு ஃபேப்ரிக்கில் வச்சோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்டீம் பர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பல்லு ப்ளீட் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து செஸ்ட் ப்ளீட் போகிறோம். ஸோ செஸ்ட் ப்ளீட்டுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். செஸ்ட் ப்ளீட்டில் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளீட் வச்சுட்டு அயன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சுட்டு கிளைண்ட் கட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வச்சுருப்பீங்க, அப்புறம் சைடு எல்லாமே தெரியும். அப்படி இல்லைனா கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க, நீங்கள் ரொம்ப ப்ராடாக வச்சா கொஞ்சம் குண்டாக அவங்கள காமிக்கும். ஸோ இப்படி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பக்காவாக கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறேன்னா, ஸோ நம்ம ஷோல்டர்லேருந்து சென்டர் ஆஃப் தி ப்ரெஸ்ட் வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு வந்து 10 வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த லென்த் எடுத்துக்க போகிறோம், பிரெத் எடுக்க போகிறோம். பிரெத் எவ்வளோ எடுக்கலாம்னா இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் எடுக்க போகிறோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 13 வருது. சைடுனா நம்ம ரொம்ப எட்ஜிலேருந்து எட்ஜ் வந்து எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த மாதிரி மிடில் வச்சுட்டு இது வரைக்கும் எடுத்தால் போதும். ஸோ எனக்கு வந்து 13 வருது. ஸோ லென்த் வந்து 10 அண்ட் பிரெத் பார்த்திங்கன்னா 13. ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு லென்த் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளோட எங்கே வந்து நம்மளோட ஷோல்டர் பின் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுட்டு நான் ஒரு கிளிப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து இங்கே பண்ண போகிறோம். ஸோ அதாவது இந்த பின்லேருந்து 10 இன்ச் எங்கே வருதுன்னு பார்க்குறோம். கரெக்டாக எங்கே எனக்கு 10 வருதோ கரெக்டாக அங்கே வந்து இந்த மாதிரி குண்டூசி வந்து சொருக போகிறேன். ஸோ தட் நான் அது வந்து நகராமல் இருக்கிறோம். லென்த் செக் பண்ணதுக்கப்புறம் பிரெத் செக் பண்ண போகிறேன். பிரெத் நான் சொன்ன மாதிரி 13 வந்தது. ஸோ 13 இங்கே வச்சுட்டு இது வரைக்கும் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கை வச்சுட்டு திருப்பி ஒரு இந்த பின் குத்துறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த எட்ஜ் இருக்குல்ல அதை கரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு குத்திட்டேன். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணால் எனக்கு வந்து சைட்லாம் வந்து தெரியாமல் கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா எல்லா ப்ளீட்ஸையும் வந்து நான் இப்போது தள்ளி தள்ளி அடுக்க போகிறேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ அப்படியே இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலேருந்து கீழே அயன் பண்ண போகிறோம். அவ்வளோதான்.
1 டைம் அயன் பண்ணேன், அப்படியே ஈஸியாக கிளைட் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செராமிக் கோட்டட் சோல் ப்ளீட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அயன் பண்ணும்போது அப்படியே ஈஸியாக கிளைட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 353 ஸ்டீம் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ டஃப்பான க்ரீஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக இருந்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ஸ்லைட்லேயே வந்து அது அழகாக அயன் ஆகிடும். ஸோ இப்போ என்னென்னா நம்மளோட அந்த 2 குண்டூசி பின் எடுத்து ஓரமாக வச்சுட்டு போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து 1 எல்போ சைஸ் நான் பண்ணிட்டேன். இப்போ அதை அப்படியே பின்னாடி போட்டுட்டு செகண்ட் எல்போ சைஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் எல்போ சைஸ் என்னென்னா நம்ம ஆல்ரெடி அந்த ப்ளீட் வச்சுருப்போம் இல்லையா, அதோட அப்படியே லைன்ஸ்லாம் தெரியும். அதை வந்து கைட்லைனாக யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அண்ட் மேலே எவ்வளோ கேப் இருக்கோ அதை விட ஒரு 1 இன்ச் நம்ம வந்து கேப் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் உங்களுக்கு செகண்ட் டைம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். திருப்பி அதை அப்படியே மேலேருந்து கீழே அயன் பண்ணுறோம். நீங்கள் அயன் பண்ணும்போது வேறு எந்த டேரெக்ஷன்லையும் பண்ணிடாதீங்க, அப்புறம் ப்ளீட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும். ஜஸ்ட்டு மேலேருந்து கீழே. தேர்ட் டைமும் நம்ம இதை அப்படியே பின்னாடி இறக்கிட்டு தேர்ட் டைம் பண்ண போகிறோம். தேர்ட் டைம் என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக எல்லா ப்ளீட்ஸும் பண்ணாமல் நம்ம ரைட் சைட்லேருந்து 3 or 4 ப்ளீட் மேக்ஸிமம் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக 3 ப்ளீட்ஸ் ஓகே தான். பட் நீங்கள் ஒரு 10-11 ப்ளீட்ஸ் வைக்கிறீங்க, நிறைய ப்ளீட்ஸ் இருக்குன்னா அப்போது 4th ப்ளீட்டும் சேர்த்துக்கோங்க. மீதி ப்ளீட்ஸ் இருக்குல்ல இந்த சைடில் இருக்குது, அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 ப்ளீட்ஸ் பண்ண போகிறோம். இது ஏன்னா சாரி இப்படி நம்ம மேலே போட்டுருவோம், இங்கே வரைக்கும் அந்த செஸ்ட் ப்ளீட் நம்ம பண்ண 2 எல்போ சைஸ் வந்துடும். 3 எல்போ சைஸ் பண்ணுறோம்ல, அதாவது தேர்ட் டைம் பண்ணும்போது அது இங்கே தான் வரப்போகுது. ஸோ இந்த ஏரியாவில் வரும்போது நீங்கள் என்ன தான் அயன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த இது அவ்வளோவா நிற்காது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அங்கேயும் லைனாக வரதை விட அங்கே வந்து ப்ளெயினாக வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் 3 சொன்னேலே அது வந்து உங்களுக்கு இந்த ஏரியாலேயும் முடிஞ்சிடும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் 3 ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் இந்த மெத்தடும் நான் வந்து அந்த கிளாஸ்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இது வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்ஸ் நீங்கள் கட்டி பார்க்கும் போது உங்களுக்கு அது புரியும். ஸோ நம்ம வந்து தேர்ட் டைம் 3 ப்ளீட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பல்லு ப்ளீட் முடிச்சிட்டோம், செஸ்ட் ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம சென்டர் ப்ளீட் பண்ணுவோம். நம்ம மெஷர் பண்ணும் போதே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன சொல்லியிருந்தேன்னா இப்போ நம்மளோட மெஷர் பண்ண பின் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதாவது நம்ம தை கிட்ட வச்சு பண்ண செகண்ட் பின் இது. இதிலேருந்து ஒரு 1 எல்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட போகிறோம். இப்போது இங்கேருந்து தான் நான் ப்ளீட் பண்ண போகிறேன். இது எக்ஸ்ட்ரா ஏன் விடுறோன்னா சைட் ப்ளீட் வைப்போம் இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். இங்கேருந்து நான் ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொன்று ஃப்ளஃபி ப்ளீட்டில் என்னென்னா, ப்ளீட் வைக்கும்போது ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா அப்புறம் ஓப்பன் ஆகிடும். அதாவது ஒரு ப்ளீட்டுக்கு இன்னொரு ப்ளீட்டுக்கும் கேப் இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் ஆகிடும், அது நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஒரு 5 to 6 இன்ச் இருக்க மாதிரி வைக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா, எல்லா ப்ளீட்டும் ஈக்குவல் சைஸில் இருக்கணும். நம்மளோட பல்லு ப்ளீட்டுக்கு பண்ண மாதிரி சின்னதாக இருக்கணும், அப்புறம் 1 இன்ச் பெருசாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பின் வர வரைக்கும். ஸோ இப்போ இந்த பின் வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ப்ளீட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டாப்பில் இருக்க ப்ளீட்டை குட்டி குட்டி கேப்ஸ் விட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா டேபிளில் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கிளிப் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்மளோட சைடில் ஜஸ்ட் இந்த மாதிரி கீழே வைக்கிறோம். ஒரு வேளை கிளைண்ட் சாரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு சேரோ எதுலையாவது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்படி கீழே நான் போட்டுறேன் ஃபஸ்ட்டு. போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சென்டர் ப்ளீட் வந்து எடுக்க போகிறோம். நம்ம இந்த லாஸ்ட் ப்ளீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் ப்ளீட்டை இதை வந்து ரொம்ப நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிடவே கூடாது, அதுதான் ரொம்ப மெயின். ஸோ லாஸ்ட் ப்ளீட்டை ஜென்ட்லாக இந்த மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கல அந்த ப்ளீட்டை இப்படி ஒரு 1 இன்ச் கேப் இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். திருப்பி இங்கே வந்து ஒரு கை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ளீட்டை எடுத்துகிட்டு வந்து நான் இப்படி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குல்லையா, அங்கே வந்து நான் ஜஸ்ட் ஒரு குண்டூசி இருக்குல்லையா, அதை வச்சு குண்டூசி வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பண்ணிக்கிறேன். அப்போ வந்து இது கலையாமல் இருக்கும் நான் கையை எடுத்துட்டாலும். இல்லைனா நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா அது ஒன்று ஒன்றா வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போ இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா லைன் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். நீங்கள் சாரி கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏற்றி இறக்கி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து மேக் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு சரியாக ஸ்ட்ரெயிட்டாக வரலன்னா நம்ம மேலே வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது, பட் ஸ்டில் நம்ம மேலே வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஸ்டார்டிங் ஏரியாவிலேருந்து ஒரு ஜான் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ இன்ச்சஸில் சொல்லணும்னா 10லேருந்து ஒரு 12 இன்ச்சஸ் வர மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் கை யூஸ் பண்ணுறீங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜான் இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ண போகிறோம். ஏன்னா கீழே நம்ம வந்து இந்த இடத்துல அயன் பண்ண போகிறது கிடையாது, இது வரைக்கும் நம்ம அயன் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த பார்ட்டு. ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுக்காக நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி கரெக்டாக டைட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நல்லா டைட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே ஒரு பின், இங்கே ஒரு பின் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஏரியாவை அயன் பண்ண போகிறோம். நான் அயன் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த ப்ளீட் இருக்குல்ல, இந்த ஏரியா மட்டும் இல்லாமல் இங்கேயும் சேர்த்து அயன் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது எல்லாமே ஃப்ளாட்டாக தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஃப்ளஃபி ப்ளீட்டிங் முடிச்சிட்டோம். இப்போ அயன் பண்ணுறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மேலே அயன் பண்ண முடியாது இல்லையா, அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த லேயர் ஆஃப் த சாரியை இந்த மாதிரி போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் இன்சைடில் நம்மளுக்கு ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்சைடில் இருக்க ப்ளீட்டை நான் இங்கேருந்து அப்படியே அயன் பண்ணுறேன். அண்ட் இந்த அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 350 ml வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு வாட்டியும் தண்ணி ஃபில் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணாலே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அவுட்ஃபிட்ஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ அயன் பண்ணிட்டோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இனிமேல் வந்து ப்ளீட்ஸ் அழகாக நிற்கும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், பட் உள்ள இன்சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே அயன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ப்ளீட்ஸ் நல்லா உங்களுக்கு நிற்கும். ஸோ இப்போ நம்ம குண்டூசி குத்திருப்போம் இல்லையா, அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு பின் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 இடத்துல பின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கீழே இங்கே பின் பண்ணுறேன், இங்கேயும் ஒரு பின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். என்னோடய ரைட் சைடில் இந்த ஃப்ளஃபி பார்ட் இருக்குது, லெஃப்ட் சைடில் இந்த டாப்பில் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த பார்ட் இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஒரு 12 இன்ச்சுக்கு இதை வந்து அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஏரியாவை வந்து இன்சைடில் அயன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஹேங்கர் ஃபோல்டிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம சைடில் வந்து இந்த குட்டி பார்ட் இருக்கு இல்லையா, இதை ஆப்போசிட் சைடில் நான் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா, நம்மக்கிட்ட இந்த ப்ளீட்ஸ் இருக்குல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் திருப்பி போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த எட்ஜில் பிடிச்சிக்கிறேன் அண்ட் இந்த எட்ஜில் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு மொத்தமாக அதை இப்படி திருப்பி போட்டுறேன். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைட் போட்டோம் இல்லையா, அதை அப்படியே மடிச்சுட்டே வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு நான் இப்படி மேலே போடுறேன். அப்புறம் திருப்பி எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி போடுறேன். அவ்வளோதான், மடிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, அண்ட் இன்னொன்று சொல்லுவேன், ஃபோல்டிங் பார்ட்டும் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாரியை நான் எடுத்து மேலே போட்டுக்கிட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சாரியோட இன்சைடு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட இன்னும் நிறைய கிளாத் இருக்குல்ல, அதையும் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி வைக்க போகிறேன். திருப்பி எவ்வளோ கிளாத் இருக்கோ அது எல்லாத்தையும் மடிச்சுட்டே வர போகிறேன். கீழே வந்து கிளாத் எல்லாமே காலி. இப்போ ஃபைனலாக நம்மக்கிட்ட வந்து இந்த ஏரியா இருக்கும், அதை வந்து இப்படி நான் ஃப்ரண்ட்டில் போட போகிறேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி ஹேங்கருக்கு உள்ளே விட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஸோ தட் நம்ம உள்ளே வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்தது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வெளியே வராமல் இருக்க. நீங்கள் இந்த மாதிரி முக்கால்வாசியாவது அட்லீஸ்ட் மடித்தாதான் உங்களுக்கு அதெல்லாமே வந்து கிளம்ஸியாக வெளியே தெரியாது. அண்ட் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் தெரிஞ்சால் பரவாயில்ல, ஏன்னா இது வந்து பேக் சைடில் தான் வரப்போகுது. பட் இந்த மாதிரி முக்கால்வாசி நம்ம கவர் பண்ணணும். கவர் பண்ண அப்புறம் இந்த ஹேங்கரை பிடிச்சிட்டு அப்படியே அதை ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்மளோட ஃப்ளஃபி ப்ளீட்டிங் அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பின்னெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கு இல்லையா செஸ்ட் ப்ளீட்டு, இப்போ நம்ம இதை இங்கே எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி. சாரியோட பேக் சைடில் இப்படி எடுத்துகிட்டு வந்து ஹேங்கர் இப்படி தூக்கிக்கோங்க. இது வழியாக நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். எந்த சைடுனா ரைட் சைடில். இப்போ வந்து அப்படியே நம்ம இதை எடுத்துடலாம். இந்த ஹேங்கர் ஃபோல்டிங்க்கு நம்ம எங்கேயுமே பின் பண்ணல, அழகாக அதுவே நின்றோம். ஜஸ்ட்டு நம்ம ப்ளீட் பண்ணும்போது மட்டும்தான் பின் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம ஹேமில்டன் ஸ்டீம் அயனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரிசன்டல் அயனிங் இல்லாமல் நம்ம வெர்டிக்கல் அயனிங் கூட பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட ஷர்ட் ஹேங் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். இல்லை இப்போது நம்ம வந்து ஃப்ளஃபி ப்ளீட் பண்ணதுனால உங்களுக்கு இதுலேயே நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது, அயன் பண்ணணுன்னா நீங்கள் திருப்பி இதை போட்டு டேபிள் மேலே வச்சு அயன் பண்ணணுன்னு இல்லை. ஜஸ்ட் ஸ்டீம் வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வெர்டிக்கல் அயனிங் கூட பண்ணிக்கலாம். இது ஸ்டீம் அயனுன்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி
இந்த மாதிரிலாம் வேர்ட்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து தண்ணி லீக் ஆகுறதோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமோ இது மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏதாவது உங்கள் வாலில் ஆணிலாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் ஹேங்கரில் மாட்டிட்டு அழகாக இந்த மாதிரி பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி ஐனிங் மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வந்து ஃப்ளஃபி பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஸ்டீம் இருந்தால் இன்னும் ஸ்டிஃபாக நிற்கும்னா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப், அதாவது இவ்வளோ கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டீம் மட்டும் நான் பண்ணுறேன். ஸோ தட் அது வந்து இன்னும் நல்ல ஃப்ளஃபியாக அப்படியே ஸ்டேயாக இருக்கிறதுக்காக. அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களோட டாப்ஸு ஷர்ட்ஸு இந்த மாதிரி எது இருந்தாலும் ஹேங் பண்ணி அழகாக வெர்டிக்கல் ஐனிங் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மெத்தட் வரைக்கும் எல்லாமே சேம், அதாவது நம்மளோட முந்தானியை எடுத்து இந்த பக்கம் போடுவோம் இல்லையா, அது வரைக்கும் எல்லாமே சேமு. இப்போ வந்து ஹேங்கருக்கு என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து ஹேங்கர் வச்சுட்டு இதை அப்படியே ஹேங்கர் உள்ளே விடுவோம். பட் இப்போது வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுனால இந்த சைடில் இருக்கு இல்லையா, இதை நல்லா எண்டு வரைக்கும் கொண்டு வர போகிறேன். அதாவது இங்கே வந்து இந்த பார்டர் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா கொண்டு வந்துட்டு இதை அப்படியே உள்ளே மடிக்கிறேன். அவ்வளோதான், இந்த எண்டு வரைக்கும் மடித்து விட்டுறேன். இப்போது இதை அப்படியே இந்த மாதிரி பண்ணுறேன் உல்ட்டாவா. அதுக்கப்புறம் நம்மளோட முந்தானி இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த முந்தானியோட பார்ட் இருக்கு இல்லையா, இது இந்த சைடு இப்படியே போட்டுட்டு மீதி இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து நம்ம வந்து பாக்ஸ் உள்ளே வைக்க போகிறோம். ஸோ எல்லாமே உள்ளே போயிட போகுது. அதனால் நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வராமல் இதை ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். நீங்கள் இது எப்படி வேணால் ஃபோல்ட் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எட்ஜு வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிட்டு இதை அப்படியே பின்னாடி வைக்கிறேன். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம இப்போ வந்து ஒரு பாக்ஸில் வச்சிட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிட்டோம். இதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதுதான். ஸோ தேர்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த மாதிரி பண்ண ஒர்க்கை ஏதாவது ஒரு மேனிக்வின் இருந்தால் நீங்கள் அது மேலே நான் இப்போ சொன்ன மெத்தட்லேயே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே கூட இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட முந்தானியை இந்த மாதிரி என்னோடய லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ இவ்வளோ கிளாத் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கிளாத் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளாக ஃபோல்டு மட்டும் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கிளாத் இருக்கும், இன்சைடில் இங்கே ஒரு கிளாத் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு ஃபோல்ட் மட்டும் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணும்போது என்னென்னா, இந்த ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து நம்மளுக்கு கடைசியாக இருக்கணும், அது உள்ளே தான் எல்லாமே இருக்கணும். ஸோ நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஃபோல்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ண போகிறது இல்லை. அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது இந்த எட்ஜை தாண்டி வந்துடக்கூடாது, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் இதுவும் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிரெத் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணால் ஓகே. இன்னும் குட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போது மேலே வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எது வரைக்கும் உங்களுக்கு செஸ்ட் ப்ளீட் வேணுமோ அதை கரெக்டாக இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டோம். இந்த சைடு நம்மளுக்கு கிளாத்தே இல்லை, அண்ட் இங்கே மட்டும் கொஞ்சம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் இப்படியே வந்து வச்சுட்டேன்னா உங்களுக்கு வந்து இது மட்டும்தான் நல்லா தெரியும், அண்ட் கீழே வந்து ஃப்ளஃபி ப்ளீட் தெரியும். அது வந்து உங்களுக்கு அவ்வளோவா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே என்னோடய ஷோல்டரில் நல்லா எவ்வளோ தூரம் வேணுமோ நான் அவ்வளோ தூரம் பின்னாடி போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் இது நல்லா நீட்டாக தெரியணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கிளாத்தை கொஞ்சம் உள்ளே வர மாதிரி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் க்ராஸாக வச்சுருங்க. அவ்வளோதான். நான் சொல்கிற மாதிரி எவ்வளோ தூரம் உங்களுக்கு மேலே வரணுமோ அந்த மாதிரி இதை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்படி பண்ணும்போது செஸ்ட் ப்ளீட்டும் கவர் ஆகும், கீழே வந்து ஃப்ளஃபி ப்ளீட்டும் அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி போஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ட்ரேப்பிங் பண்ணி நம்ம காமிக்கலாம். பட் அதை தவிர நீங்கள் வேறு எந்த மாதிரிலாம் இதை காமிக்கலான்றதுக்கு இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தட். ஸோ நான் மேலே போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் போட்டு காமிக்கலாம். இல்லை ஜஸ்ட் அப்படியே கையில் வச்சுட்டு இந்த மாதிரியும் நம்ம போஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல அயன்பாக்ஸ் தேடிட்டுருக்கீங்க, அண்ட் அஃபோர்டபுளாகவும் வேணும், அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக ஹாமில்டன் பீச் ஸ்டீம் அயன்பாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
அண்ட் இது வந்து நமக்கு ப்ரொமோஷனுக்காக தான் வந்துச்சு. பட் ஆனால் அதனால மட்டும் நான் சொல்லலை. நிஜமாவே நான் ஒரு 2 months இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ப்ரீ-ப்ரிண்டிங் பண்ணுறதுனால நிறைய கஸ்டமர் சாரீஸ் வந்து நான் இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பர்சனல் யூஸ் கூட இப்போ ஷர்ட்ஸ் அயன் பண்ணுறது, என்னோடய குர்த்திஸ், சுடிதார் எல்லாமே நான் இதில் தான் அயன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எல்லா மெட்டீரியலும் நாங்கள் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், இது வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுற மோடு இருக்குது. ஸோ அதனால் எதாவது சுருக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் ட்ரை அயனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஸ்டீம் அயன், வெர்டிக்கல் அயனாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னு நான் சொல்வேன். ஸோ கண்டிப்பாக வந்து லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு.